Hello everyone, welcome to Jet2 Mastery. So இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா நம்பர் palindrome with input destruction. ஓகே, ஸோ palindrome அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த ப்ரோக்ராம் சால்வ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். Given an integer, check whether it is a palindrome or not. Note string. ஓகே, இப்போ இதான் கொஸ்டின். இப்போ நோட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா palindromeனா என்னன்றதுக்கு மீனிங் நோட்ல இருக்கு. Strings which reads the same backwards as forwards. இதுதான் palindrome. ஓகே, ஃபார் an எக்ஸாம்பிள் மேடம், மாம். ஓகே, இப்போ palindromeனா என்ன அப்படின்னா சிம்பிள்ங்க, ரொம்பவுமே. நம்ம நார்மலா நம்ம ஒரு இங்கிலீஷ்ல ஒரு லெட்டர்ஸ் எழுதுறோம் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேடம் அப்படின்னு எழுதுறேன், MADAM. ஓகே, இப்போ இந்த மேடமை நான் இப்படி படிச்சாலும் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்ல அதாவது லெஃப்ட் டு ரைட் படிச்சாலும் ரைட் டு லெஃப்ட் படிச்சாலும் எனக்கு சேம் மீனிங் தாங்க கொடுக்கும். ஃபார் எப்படின்னு பாத்திரலாமா? MADAM எழுதிட்டோமா? இப்ப அதை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதலாம் பாருங்க. இந்த எம் நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன், இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு. ஓகே, இந்த எம் நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன், எம். இந்த ஏவை செகண்ட் எழுதுறேன், ஏ. இப்ப எனக்கு டி, இந்த ஏ, ஃபைனலா இந்த எம். இப்போ ஏரோ மார்க் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு பார்ப்போம், ரெண்டு ஈக்குவலா இல்லையான்னு. ஓகே, இப்போ படிங்க. எனக்கு ரெண்டு லெட்டருமே அப்படியே ஈக்குவலா தான் இருக்கு, MMAA DD AM. ஸோ இப்போ இது வந்து ஒரு palindrome. இதுதாங்க palindrome கான்செப்ட். ஓகே, வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போமா? மேடம்க்கு பதிலா இப்போ palindromeனா என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுதான் palindrome கான்செப்ட். ஓகே, இப்போ நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம் palindromeக்கு. வேற என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம்? மேடம். ஓகே, தென் palindrome இல்லாம ஏதாவது எடுப்போம், சி. அப்ப இதை நான் ரிவர்ஸ்ல எழுதுனா AES ஈக்குவலா இல்ல, சோ நோ, நாட் அ palindrome. இது எனக்கு ஈக்குவல், சோ எஸ். இப்போ palindromeல வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட், மாம், இதெல்லாமே palindrome. இப்போ இது palindromeன்னு சொல்லுங்க. டேட், இதுவும் டேட் தான், இதுவும் மாம் தான். தென் சேம் மேடம், இதெல்லாம் palindrome-ஆ? நோ. என்ன ரீசனுக்கு இதெல்லாம் palindrome இல்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதை நான் ரிவர்ஸ்ல எழுதுனா எனக்கு என்ன கிடைக்கும்? DAD. சோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? ஸ்மால் லெட்டர் இருக்கு. பட் இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் எனக்கு கேபிட்டல் லெட்டர். சோ ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் தான் கேபிட்டல், ஸ்மால். பட் மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் லெட்டர் வேற, ஸ்மால் லெட்டர் வேற. அதாவது இன்னும் புரியுற மாதிரி இதை பத்தி உங்களுக்கு சொன்னா, நம்ம ஸ்ட்ரிங்ஸ் கான்செப்ட் பாக்குறப்ப ASCII வேல்யூன்னு ஒரு கான்செப்ட் பார்ப்போம். அப்ப இதை பத்தி நம்ம பிரீஃபா பார்க்கலாம். இப்ப என்னடா இது, ஏதோ ஸ்ட்ரிங்கிறாங்க, ASCII வேல்யூன்றாங்க, ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கே அப்படின்னா, நீங்க அதை பத்திலாம் ஒன்னும் கன்ஃபியூஸ் ஆயிக்கவே வேணாம். நம்ம ஸ்ட்ரிங்ஸ்ல ASCII வேல்யூ கான்செப்ட் பாக்குறப்ப டீடைலா அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கேபிட்டல் D நாட் ஈக்குவல் டு ஸ்மால் d. இதுதான் கண்டிஷன். ஓகே, ரெண்டும் ஈக்குவல் டு கிடையாது. இது மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே போதும், இந்த ப்ரோக்ராம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாங்க. ஓகேவா? இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நமக்கு palindromeனா என்னன்னு தெரியும். ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், நம்ம ரிவர்ஸ்னு ஒரு வேல்யூ எடுத்தோம் இல்லையா? அந்த ரிவர்ஸ்ல நம்பரை ரிவர்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்க போறேன். ஓகே, தென் n வேல்யூ இருக்கும் இல்லையா? n வேல்யூ தான் நம்ம டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அதனால நான் நம்மன்னு புதுசா ஒரு வேரியபிள் எடுத்து அந்த நம்மள என்ன ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ கடைசியா என்னோட ரிவர்ஸும் என்னோட நம்மும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா இது ஒரு palindrome. அதர்வைஸ் இட் இஸ் நாட் அ palindrome. அவ்வளவுதாங்க. நாட் ஈக்குவல் டு நம் அப்படின்னா நாட் அ palin. ஓகே, சோ இப்போ நமக்கு என்ன தெரியும்? நமக்கு எப்படி ரிவர்ஸ் பண்றதுன்னு தெரியும், என்ன எப்படி ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றதுன்னு தெரியும். ஓகே, அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்ட் போயிடலாமா? இல்ல சூடோ கோட்? ஓகே, சூடோ கோட் எல்லாமே நமக்கு தெரிஞ்சதா, டைரக்டா நம்ம ப்ரோக்ராம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்? யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும் இல்லையா? ஸோ சாரி, n is equal to integer of input. ஓகே, தென் இப்போ நம்ம இன்புட் வாங்கியாச்சு. இன்புட் வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேணும்? ரிவர்ஸ் ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்பரை ரிவர்ஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.
ஸோ ரிவர்ஸ் ஈக்குவல் டு 0 while n நாட் ஈக்குவல் டு 0 ப்ரீவியஸ் கொஸ்டின்ல தான் ப்ரீவியஸ் வீடியோவில் தான் இதை நம்ம டீட்டெயிலாக சால்வ் பண்ணி பார்த்தோம். ஸோ அதனால இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் வீடியோவை ரெஃபர் பண்ணி பாருங்க. ஓகே, n நாட் ஈக்குவல் டு 0 ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன பார்த்தோம், ரிவர்ஸ் இன்டூ 10 பிளஸ் ரிமைண்டர் எப்படி எடுக்கலாம், n மாடுலஸ் 10, இங்கே ஒரு பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் n இஸ் ஈக்குவல் டு n, எனக்கு வந்து டெசிமல் வேல்யூ வேணாம், எனக்கு ஹோல் நம்பர் மட்டும் எனக்கு வேணும். ஸோ n டிவைடட் 10. ஃபைனலா நம்ம ரிவர்ஸ் பிரிண்ட் பண்ணி செக் பண்ணிடலாமா, பிரிண்ட் ரிவர்ஸ். ஸோ 1 2 3 2 அப்படி கொடுத்தா எனக்கு என்ன அவுட்புட் வரணும், 2 3 2 1 1 2 3 கொடுத்தா எனக்கு 3 2 1. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் என்ன, given number is a palindrome or not, palindrome இருந்துச்சுன்னா எஸ் பிரிண்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நோன்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன், palindromeனா என்னன்ற கான்செப்ட் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், என்ன நம்மன்னு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்றேன். ஏன்னா ஃபைனலா தான் நம்ம என்ன வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுறோமே, அதனால நான் நம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் எடுத்து என்ன ஸ்டோர் பண்ணிட்டேன். தென் இங்க பிரிண்ட் பண்ணாம ஃபைனலா நான் ஒரு சின்ன கண்டிஷன் செக் பண்றேன், என்னோட நம் வேல்யூ, அதாவது நம் வேல்யூ அப்படிங்கிறது கொடுத்துருக்கிற இன்புட் 555. ஓகே, இப்போ ரிவர்ஸ் அப்படிங்கிறது ஃபைனலா எனக்கு என்ன ஆயிடுச்சு, வேல்யூஸ் எல்லாம் எனக்கு ரிவர்ஸ் ஆகி அது 1 2 3 கொடுத்தா எனக்கு 3 2 1 அது என்னோட ரிவர்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நான் யாரை பிரிண்ட் பண்றேன், எஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்றேன். அப்படி இல்லைன்னா என்ன பிரிண்ட் பண்ணலாம், நோன்னு பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ 1 2 3 செக் பண்ணிடலாம். 1 2 3 இஸ் நாட் அ palindrome. ஓகே, செகண்ட் டெஸ்ட் கேஸ் பாஸ்ட். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் செக் பண்ணிடலாம், 555 இஸ் அ palindrome. ஸோ எஸ், அவ்வளோதான் கைஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம். ஓகே, தென் இங்க என்ன சொல்றாங்க, சால்வ் த ப்ராப்ளம் ஹியர். ஓகேங்க, இங்க நம்ம சால்வ் பண்ணி ட்ரை பண்ணிடலாம். ஸோ நம்ம எழுதின அதே ப்ரோக்ராமை அப்படியே காப்பி பண்ணி எந்த சேஞ்சஸும் பண்ணாம பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, பைத்தான்ல இன்டென்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்டென்டேஷன், தென் இங்க அவங்களே ஆர்குமெண்டா என்னங்கிறத பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு இந்த எண் தேவையே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இங்க நம்ம வேல்யூவை பிரிண்ட் பண்ணக்கூடாது இல்லையா, ரிட்டர்ன் தானே பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் எஸ், அதர்வைஸ் எல்ஸ், ரிட்டர்ன் நோ. ஓகே, இப்போ என்ன பண்றேன், கம்பைல் அண்ட் ரன். எனக்கு என்ன ஆயிடுச்சு, கம்பைலேஷன் யோர் அவுட்புட் எக்ஸ்பெக்டட், எஸ், கம்பைலேஷன் கம்ப்ளீட். சப்மிட் கோட். அவ்வளோதாங்க, 1000 அவுட் ஆஃப் 1000 எல்லாமே எனக்கு செக் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க ப்ரோக்ராம். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா ஜெட்டு மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பாய், டேக் கேர்.